மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கோவப்படாதீங்க. மகர ராசிக்காரரை பற்றி சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, குரு பயிற்சியிலேருந்து அருமையாக இருக்குது, தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்குது, 2026 நல்லா இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பட்டுட்டு இருக்கிறது மிகப்பெரிய மன கஷ்டமும் பண கஷ்டமும் தான். இதில் முக்கியமாக துரோகங்கள் அனுபவித்த ராசிகள் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு 2வது அல்லது 3வது இடத்தை கண்டிப்பாக பிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட பழகிறவன் உங்களுடைய தேவைக்காக மட்டுமே பழகக்கூடிய நபர் அப்படின்னு தான் கரெக்டாக கணிக்க முடியும். இந்த மகர ராசிக்காரன் ஈஸியாக ஒருத்தன்ட்டு பழகிறான் அப்படின்னா அவனை பற்றி ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவன் ஆன்மீக ரீதியான சில விஷயத்தில் கொஞ்சமாவது ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியோட குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்குது, அது நான் சொல்லிடுறேன் கேட்டுக்காங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்வு மிகுந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே உன்னிப்பாக கரெக்டாக டேலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. கடின உழைப்பாளிகளில் முக்கியமான நபர் இந்த மகர ராசிக்காரர். எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க. வாழ்க்கையை நடைமுறையாக பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் சரி வரும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். பண விஷயங்களில் கவனமாக இருப்பாங்க. குடும்பத்தை பாதுகாக்க விரும்புவாங்க. தங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலம், பொறுமை, விடாமுயற்சி, நிர்வாகத்திறன், சேமிப்பு பழக்கம், அதே மாதிரி தலைமை குணம், இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. இது எல்லாமே பலமா அப்படின்னு கேட்டால் பொறுமை. எல்லா ராசிக்காரனை விட இந்த ராசிக்காரனுக்கு பொறுமை கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம், சார் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை சார், எல்லாம் திட்டுறாங்க சார் அப்படிம்பீங்க. மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 70% பொறுமை பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். விடாமுயற்சி. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் அப்படின்னா பிடிக்கலாம் விட்டுருவான். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அதில் பல முயற்சி எடுத்து விஸ்வரூபமான சில விஷயங்கள் எல்லாமே எடுத்து அப்படியே கொஞ்சம் போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. நிர்வாகத்திறன். ஒரு விஷயத்தை ஒருத்தன் இறங்கி வேலை செய்கிறதுக்கு பாராட்டுகள் பெறலாம். ஒருத்தன் மேலேருந்து மேனேஜ் பண்ணுவான் பார்த்தீங்களா, அவன் தான் அதில் மிகப்பெரிய ஒரு டேலண்டட் பர்சன். அவன் தான் லீடர்ஷிப், அவன் தான் தலைமைத்துவத்துக்கான ஒரு பர்சன் அப்படி சொல்லுவாங்க. நிர்வாகத்திறன் கொண்டவன் அப்படின்பாங்க. அதே மாதிரி சேமிப்பு பழக்கம். ஒரு விஷயத்தில் சேமிப்பு பழக்கம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக வரலாம். அன்னைத்து காலகட்டத்தில் அவனுக்கு கடனாளியாக தெரியலாம். ஆனால் வருங்காலத்தில் அந்த சேமிப்பு பண்ண விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். நீங்கள் பண்ணி வச்சிருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் உடச்சி அந்த பிரேக் த்ரூவாக இருக்கும் அந்த சேமிப்பு பழக்கம். அதே மாதிரி தலைமை குணம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் தலைமைத்துவத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹெட் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 100 பேர் இருக்கான், அந்த 100 பேருமே வேலை செய்கிறவன் தான் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனால் அதில் ஒருத்தன் தான் ஸ்மார்ட் ஒர்க்கர். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கர் தான் லீடர்ஷிப்பில் இருப்பான். அந்த லீடர்ஷிப் திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மகர ராசிக்காரருக்கு தான். அவ்வளோ சீக்கிரம் இந்த தலைமை குணம் யார்கிட்டையும் கிடைக்காதுங்க. இது ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்கள்ல, இது ரேர் பீஸ் செட்டியார் அப்படிம்பாங்கள்ல ஒரு டைலாக். அது மாதிரி இந்த மகர ராசிக்கே உண்டான ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது, தலைமை குணம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். எவ்வளோ பெரிய கூட்டங்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்தை ஒரு ஈஸியாக டேலி பண்ணி பேசியே மயக்கி அதை சரிவர கொண்டு வந்து அதை ஒரு லைனுக்கு கொண்டு வர ராசி இந்த ராசி மட்டும்தான். பலவீனம் அப்படின்னா அதிகமாக யோசிப்பது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம், சில சமயம் தனிமையை விரும்பக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலவீனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இந்த பலவீனம் உங்களை வச்சு செய்யுது. அதிகமாக யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன மேட்ரு நடந்திருக்கும், அது மற்றவங்க லைஃப்பில் அதெல்லாம் காமனாக கடந்து போகிற விஷயந்தான். ஒரு சின்ன மேட்ரு உங்களை அப்படியே யோசிச்சுட்டே இருக்க வைக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு நல்ல மைண்டில் இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு சின்ன சண்டை போட்டுறான், அது அப்படியே உங்கள் மைண்டில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி குழம்புவீங்க, வீட்டிலாம் சொல்லுவீங்க, அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். அதிகமாக யோசிக்கிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ளஸ் இருந்தது, யூஸ் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல. எந்த யூஸுமே இல்லாமல் நீங்கள் யோசிக்கிறது தப்பு தானே. அதே மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. எந்த ஒரு உணர்ச்சியும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டீங்க. வெளிப்படுத்துறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, ஈஸியாக ஒருத்தர்கிட்ட பேசிடுவாங்க. உங்களை யாராவது சொல்லிட்டா கூட நீங்கள் உங்களுக்குள்ளேயே குழம்பிக்கிங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸிட்ட கூப்பிட்டு குழம்புவீங்களே தவிர அந்த இடத்துல உங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டவே மாட்டீங்க. இது இந்த ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிடிவாதம். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை பண்ணியே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும், இதை கை வச்சாச்சு, அதை தொட்டே ஆச்சு, அதில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதம் சில நேரத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸையும் கொடுத்துருக்கு, சில நேரத்தில் மைனஸையும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ளஸ்ஸை கொடுக்குற அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் அதை வாங்குறீங்க, மைனஸை கொடுக்குற அன்றைக்கி அது மேலே நீங்கள் கோவப்படுறீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். சில சமயம் தனிமையை விரும்புவது, கொஞ்சம் யோசித்து தனிமையை பொறுமையாக விரும்பினால் நன்மை நல்லதே, நன்மை நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கை முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதாவது தனிமையை விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ளே வந்து செல்லை நோண்டிட்டு இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே இப்படியே தான் போயிட்டுருப்பீங்க. தனிமையை விரும்புபவன் வாழ்க்கையை வெறுத்தவன் அல்ல,
வாழ்க்கையை பயந்துக்கிட்டு மற்றவங்களோட வாழ முடியாமல் இருக்கிறவன் இல்லை, தனிமையை நேசிப்பவன். ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் அதிகமாக இப்படியே இருக்கிறதுனாலே அவன் வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஊரில் திட்ட ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதிரி வீட்டில் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் வருமானமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்காது, ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் இருக்காது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரம்பரிய ஜோதிடத்து கருத்தின்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது உங்களுக்கு முன்னாடி இருந்தே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அமையும். பழைய தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். தடைப்பட்ட வேலைன்னா என்ன, பெரிய பெரிய வேலை தடையானதெல்லாம் எல்லாமே முடிவடையும். வருமானத்தில் படிப்படியாக உயர்வு உண்டு. குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு. வீடு அல்லது வாகனம் தொடர்பான திட்டங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சியிலிருந்து தான் அந்த மகராசிக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி சார், அந்த 10 குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, குரு பயிற்சியால் கல்வி தொடர்பான முன்னேற்றம் உண்டுங்க. இந்த கல்வி தொடர்பான முன்னேற்றமுமே குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு முதல் வாய்ப்பாக அமையும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் அமையும், புதிய நட்புகள் அமையும், குடும்பத்தில் ஒற்றுமை அமையும். கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே ஒரு பெருவிதமாக நன்மைகளாக வெளியே வருங்க. புதிய நட்புகள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொண்டு வரதுக்கு சில நட்புகள் உறுதுணையாக இருக்கும். சில நட்புகள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறது கூட பார்க்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கீங்க. அதே போல் குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமைகள் சேரும். சண்டையாகி வெளியே போனவங்க எல்லாமே திரும்ப வந்து சண்டை இல்லாமல் சேருவாங்க. கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும்போது பதவி உயர்வு உண்டுங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையுது. சொத்து சேர்க்கை உண்டு. திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டுங்க. வண்டி வாகன யோகம் உண்டுங்க. வண்டி வாகன யோகம் வாங்குறவங்களாம் இந்த டைமில் 2 சக்கரம் அல்லது 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு அதிகம். பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு நேரம் இந்த காலத்தில் பழைய வண்டி மாதிரி புது வண்டி வாங்கலாம். வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. இது ரொம்ப எச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய விஷயம். வாகன பராமரிப்பில் கவனம் கண்டிப்பாக தேவைங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வாகனம் வாங்கும்போது நிதி நிலையை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இது தேவைதானா, இந்த பட்ஜெட்டுக்கு இது தேவைதானா, உங்கள் கையில் இருக்கிற பட்ஜெட்டை மீறி நீங்கள் லாக் ஆகுறீங்களா, ஓரளவுக்கு சரியாக இருக்குமா, பரவாயில்லையா அப்படிங்கிறதுல கருத்தில் வச்சுக்கிட்டு அடுத்து செயல்படுங்க. அவசர முடிவுகளை தவிருங்க. அதாவது அவசர முடிவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. திருமண பலன் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் உருவாகலாம். நல்ல பேச்சுவார்த்தைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சம்பந்தம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாமதமாக இருந்த திருமண முயற்சிகள் நகரலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருந்தது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். துணையுடன் புரிதல் வளருங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குழந்தை தொடர்பான நல்ல செய்திகள் வரும். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் அதை தெளிவாக சொல்கிறேன். நிறைய ராசிகள் இதை ட்ரை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த ராசி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லா ராசிக்குமே பொருத்தமான ஒன்று தான். குழந்தை பாக்கியம் அல்லது திருமண விஷயங்களுக்கு ஒரு 2 விஷயத்துக்குமே சில கோயில்கள் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருமண வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு, துணையுடன் புரிதல் வளர்கிறதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல திருச்செங்கோடு மலை மீது அமர்ந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். சமீபத்தில் தேர் திருவிழா கூட நடந்ததெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். பல 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்து அந்த கோவில் இருக்குது. வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் செங்குட்டு வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கோடு வேலவர் அப்படிம்பாங்க. அதாவது திருச்செங்கோடு அப்படிங்கிறது தான் ஊர் பேர். அந்த மலை பேர் செங்கோடு. செவ்வ வடிவில் இருக்குமா, சிகப்பு கலரில் இருக்குமா அந்த மலை. அதில் நீங்கள் மலை ஏறி போனீங்க அப்படின்னா 1200 படிக்கட்டுகள். ஏறும்போது நடுவில் ஒரு பாம்பு, ஒரு சிலை இருக்கும். 60 அடிக்கு பாம்பு இருக்கும். அந்த சாமியை வணங்கிட்டு போவாங்க. மேலே பால் அபிஷேகம் அது எல்லாம் பண்ணுவாங்க. அங்கங்கே பாம்பு உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கு அந்த மலையில். பஸ்ஸே மேலே போகுது. பஸ் தனியாக ரூட்டும் இருக்குது. அது வழியாக நீங்கள் வந்து பஸ்லேயே போய்க்கலாம். முடியாதுங்க எல்லாமே அதில் கூட போய்ட்டு வரலாம். படிக்கட்டு ஏற முடியலைங்கிறீங்க, அதில் கூட போய்ட்டு வரலாம். மேலே போனீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரே உருவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதில் காலில் வந்து ஒரு காலில் கொலுசும் ஒரு காலில் நார்மலாக ஜென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது பூஜை பண்ணும்போது ஒரு காலில் அந்த துணியை மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி தூக்கி அந்த காலில் இருக்கிற கொலுசை காட்டுவாங்க பூஜை பண்ணும்போது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த முகத்தை வந்து மழுகுன மாதிரி இருக்கும். அப்படியே கையில் அப்படியே மொழுகி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முகம் வந்து தெரியாது. கண், மூக்கு அதெல்லாம் வந்து அதில் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சிலையை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அர்த்தநாரீஸ்வரர் சிலை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலை, அவ்வளோ ஒரு அற்புதமான சிலை. அந்த சிலையும் அதற்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே இப்போ ஒரு சன்னதி இருக்குது. அது வந்து திருச்செங்கோடு செங்கோடு வேலவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய முருகரனுடைய சன்னதி. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலை. முகம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். ரைட் கைக்கு பக்கத்தில் கைக்கு பக்கத்தில் சேவல் இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் கொண்டிருக்கும். இந்த சிலை 2 சிலைகளும் வெள்ளை தசபாசானம். அதே போல் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
மேலே கொஞ்சம் தூரத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும். அதாவது குடும்ப சமேதர்கள் சக்தியும் சிவனும் 2 மகன்களும் குடும்பமாக சேர்ந்து ஒரு இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. பிரச்சனைகள் தீர்வதற்கும் குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ்வதற்கும் திருமண சம்பந்தமான சிக்கல்கள் தீர்வதற்கும் திருமணமானவர்கள் எப்பொழுதும் சேர்ந்து உலா வருவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒரு சிறந்த கோவில் அந்த இடம். போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கல்யாணத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும். ஒன்றிணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணம் உருவாக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும், மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கான சில கோயில்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மகர ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களுமே இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போய் வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அந்த கோயில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அங்காள பரமேஸ்வரி கோயில். அமாவாசைக்கெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் நகர முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். எலுமிச்சி பழத்தில் கற்பூரம் ஏற்றி ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரிக்கு கற்பூர தீரம் அந்த கற்பூர தீரம் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அப்போ 1,00,000 பேர் பார்க்கலாம். அவ்வளோ க்ரௌடு இருக்கும். நீங்கள் ஃப்ரீ நாளில் மனசு நிறைய போய் வழிபட்டுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி, வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய பிரியாண்டி சம்மனையும் வழிபட்டுட்டு அந்த இடத்துல வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அந்த இடத்துல வழிபட்டுட்டு அடுத்த சில நாட்கள்லையோ இல்லை அன்னைக்கே கூட முடிஞ்சது அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி கீழே இருக்கும், மலை அடிவாரத்துலேயே இருக்கும். சும்மா இந்த மலை ஏறக்கூடிய வாசல்லேருந்து சும்மா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே முன்னாடியே இருக்கும். அதுதான் வந்து 3ஆம் படை வீடுன்னு கருதப்பட்ட ஸ்தலம். கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி அப்படிங்கிற கோவில். குழந்தை வடிவில் முருகர் இருப்பார். அந்த வேலப்பெரும் முருகர் வந்து வழிபட்டுட்டு அப்படியே மேலே நடந்து போய் மேலே இருக்கக்கூடிய முருகர் பாலதண்டாயுதபாணி சுவாமி மேலே இருக்கக்கூடிய முருகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பேரினால் தடை உள்ள தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். அது ஆக்சுவலாக பழசில் ஒரு வைத்தியசாலையாக செயல்பட்டு இருந்த ஒரு விஷயம். புலிப்பாணி சித்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்தது. அதுக்கு தான் போகர் வந்து அந்த சிலையை உருவாக்கினார். அதுக்காக தான் அந்த புலிப்பாணி சித்தரினுடைய அருளும் அதில் இருக்கிறதுனால அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக பாலனாக ஒரு சிலையை உருவாக்கி அந்த தண்டம் அப்படிங்கிற இடத்த பயன்படுத்தி புலிப்பாணியோட ஆசையோட, அதாவது புலிப்பாணி அப்படின்னா புலி மீது ஏறி நீர் கொண்டு வந்தவர். பாணிங்கிற தண்ணி, புலி மீது ஏறி நீர் கொண்டு வந்தார். எதுக்கு நீர் கொண்டு வந்தார்? அந்த சிலையை செய்வதற்கு நீர் கொண்டு வந்தார். அதற்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் சூட்டுதலாக அந்த சிலைக்கும் அதே பெயரை சூட்டினாங்க. பாலன் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட குழந்தை வயசில் இருக்கக்கூடிய சிலை. தண்டம் அப்படின்னா இடம். தண்டாயுதபாணி, தண்டத்தை ஆயுதமாக பயன்படுத்தி புலிப்பாணியினுடைய ஆசையால் அந்த சிலை செய்யப்பட்டதால் பால தண்டாயுதபாணி அப்படின்னு அந்த சிலைக்கு பெயர். ஸோ இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா பஞ்சாமிரத்தில் பாடலாம் அந்த பெயரோடு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரத்து பக்கத்திலே புலிப்பாணி சித்தரனுடைய ஜீவசமாதிகளும் அதனுடைய மடமும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு மேலே போய் முருகர் வழிபட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போகனுடைய சன்னதி இருக்கும். அதில் இன்றைக்கி புலிப்பாணி சித்தரனுடைய கருவழி வாரிசுகள் தான் வந்து பூஜை பண்ணுறதா இன்னும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அது. போய் அந்த இடத்துல வழிபட்டு குழந்தை பேருக்காக நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து போகிற க்ரௌட்லாம் கம்மி. கேரளாவிலேருந்து போய் பாருங்கள், அவ்வளோ க்ரௌடு வரும், அவ்வளோ கூட்டம் வரும் அந்த முருகரை பார்க்க. அவ்வளோ சக்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய்ட்டாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் கல்வியில் முன்னேற்றம் உண்டு, குழந்தை தொடர்பான நல்ல செய்திகள் உண்டு, குழந்தைகளினுடைய சாதனைகளால் மகிழ்ச்சி உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மகர ராசிக்காரங்க. அதே போல் அடுத்த 12 நாட்கள்னு பார்க்கும்போது இது உறுதியான கணிப்பு இல்லை, பொதுவான வழிகாட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் 4 நாள் பணிகளில் வேகம் அதிகரிக்குங்க. பழைய நண்பர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளும் உண்டு, சின்ன சின்ன ட்ராபேக்கும் உங்களுக்கு உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 4 நாட்களில் செலவுகளில் கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் பொறுமை தேவை. அடுத்த கடைசி 4 நாள் உங்களுக்கு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் உண்டாகுது, நல்ல தகவல்கள் உண்டாகுது. கந்திஷ்டி பற்றிய பாரம்பரிய நம்பிக்கைகள்லாம் நிறையா இருந்தாலும் பலர் வந்து நம்புறது போல் திடீர் சோர்வு அல்லது திட்டங்கள் தாமதம், தேவையற்ற தடைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே கந்திஷ்டி காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. சில விஷயங்கள் உங்களுக்கு கந்திஷ்டிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும்? குலதெய்வத்துக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா கந்திஷ்டி கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பூரம் சுற்றி போட்டால் கந்திஷ்டிகள் விலகும். இல்லை சார் ஜாதக ரீதியாக அப்படி ஏதாவது இருக்குதா செக் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொல்லி கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். ஒரு விவிஐபி ஜோதிடனுடைய நம்பர் தான். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்க முடியும். அதை வந்து நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஏன்னா நிறைய பிரபல அரசியல் பிரமுகர்கள்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் இது நீங்கள் ப்ரமோஷன் எடுத்தாலும் உங்களுடைய ஐடியா தான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்க்கும்போது சனீஸ்வர பகவான். மகர ராசிக்கு பாரம்பரியமாகவே சனீஸ்வர பகவான் வந்து ஒரு உறுதுணையாக இருப்பார். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு மகர ராசிக்கு உகந்த ஒரு விஷயம். அதே போல் வழிபடுவது சிறப்பாக கருதப்படுது. ஸோ பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க.
குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எந்த நிறை ஆடை வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னா கருநீலம், அடர் நீலம், அதே போல் கருப்பு, சாம்பல் நிறம், இதுதான் வந்து உங்களுக்கு மேட்சிங்கான ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கான நிறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லதாக நடக்கும். தானமாக வழங்கலாமா அப்படின்னா கருப்பு துணி வந்து நீங்கள் வந்து தானமாக வழங்கலாம். உணவு, கல்வி உதவி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தானமாக வழங்கலாம். ரத்தினங்கள்னு பார்க்கும்போது நீலம், பாரம்பரிய ஜோதிடத்தின்படி நீலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரத்தினங்களை வந்து அணிவதற்கு முன் தகுதியான ஜோதிடர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. செல்ல வேண்டிய கோயில்கள்னு பார்த்தா முன்னாடியே சொன்னது இந்த சனீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு பெரிய நல்லது. அதனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டாங்க. திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டது ரொம்ப நல்லது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி ஆலங்குடி குருஸ்தலம் அங்கே போய் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. சரி, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லுங்கள் சார் அப்படின்னா நேர்மையாக உழைக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக உழைக்கிறது மட்டும்தான் பலிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தணும், பெற்றோரை மதிக்க வேணும், உடல் நலத்தை கவனிக்கணும், சேமிப்பு அதிகரிக்கணுங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்யக்கூடாது சார் அப்படின்னா அவசர முதலீடு கூடவே கூடாது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. கோபத்தில் முடிவெடுக்கிறது கூடவே கூடாது. கடன் வாங்கி ஆடம்பர செலவு தயவு செய்து விட்டுருங்க. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இனிமையாக பேசுகிறவங்கிட்ட, ஆனால் செயலால் அதாவது இனிமையாக பேசுவாங்க. ஒரு செயல்னு வந்துச்சுன்னா அதில் வந்து உதவ மாட்டாங்க. பண விஷயங்களில் தெளிவில்லாதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. வதந்தி பரப்புறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதிக வெற்றியை வந்து காண்பவர்களாக சில இடத்துல கருதப்பட்டாலும் சில இடத்துல நிறைய தோல்விகளை சந்தித்த ஒரு வெற்றிமான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர்கள் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. பல மகர ராசிக்காரர்கள் நிர்வாகம், வணிகம், கட்டுமானம், அரசு பணி, கணக்கியல் போன்ற துறைகளில் சாதித்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதெல்லாம் சாதிப்பீங்க. தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய மன வலிமை இவங்ககிட்ட முக்கியமான ஒரு பலமாக கருதப்படுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அடுத்து வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அப்செட்டாக எப்படி உட்காருவோம், ஆனால் இவங்க மட்டும் அப்செட்டே ஆக மாட்டாங்க. வெற்றியை கைப்பற்றி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்தவர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜோதிட ரீதியாக எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த பேஜ் வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.